Hello friends, welcome to Chefcircle. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கோவக்கீரை வச்சு பருப்பு எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு தான். இது தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கோவக்கீரை பருப்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் துவரம் பருப்பு எடுத்துர்க்கேன். இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இது குக்கர்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு வேகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். உங்களோட பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் விட்டுக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிர வேண்டாம். கொஞ்சமா பருப்பு அப்படியே தெரியிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா விசில் போயிருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோவக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 2-3 கைப்பிடி இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியா நறுக்கணும்னு இல்லை, சும்மா 2-3 கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பானையில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது கடாய் எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துனால ஒரு 10 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயை விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மண்பானையில் செய்யும் போது இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்குனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிரும். கீரை சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபுல்லாக கீரை வதங்கக்கூடாது. ஒரு 3/4 திட்டம் வெந்திருந்தா போதும். இது சும்மா ஒரே நிமிஷத்துல வந்து அந்த கீரை வந்து வதங்கிரும். இப்ப பாருங்க கீரை நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் கீரை பருப்புக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு, அதாவது நல்லா கொதி வர்ற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பருப்பு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பருப்பு நல்லா திக்காக இருக்குது, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோவைக்கீரை பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். பை பாய்.